கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களோடு கூட இந்த இயேசுவின் தான் நாமத்துல இந்த கலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்குது. நீதிமொழிகள் 2:1. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி ஆண்டவர் நமக்கு அவ்வப்போது கொடுக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணுமா, ஞானமாய் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, செவியை சாய்க்கணும். சொல்லுகிற காரியத்திற்கு நம்ம கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானி சாலமோன் ஞானி நமக்கு சொல்லி தராரு. ஏன்னு சொன்னா, அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு அறிவுரைகளும் நமக்கு என்னவா, நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போதகர் ஒருவர் இருந்தார். அவருக்கு என்னன்னு சொன்னா, அவருக்கு 2-3 சபைகளை கண்காணிப்பதற்கான பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த சபையில போய் ஊழியம் செய்வதற்காகவும், அங்க போய் பிரசங்கம் செய்வதற்காகவும், அந்த விசுவாசிகளை சந்திப்பதற்காக அந்த போதகருக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த போதகர் என்ன செய்வாங்கன்னா, ஆராதனை நேரத்தின் பொழுது ஒரு சபையில முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, இன்னொரு சபைக்கு வேகமாக போவாங்க. அப்படி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வேகமாக போனோம். ஏன்னா நேரம் ரொம்ப குறுகியதா இருக்கும். ஏன்னா இந்த சபையில தன்னுடைய பிரசங்கத்தை முடித்து இன்னொரு சபை மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அங்கே காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேகமா போகுது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த போதகர் தன்னுடைய மனைவி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஏற்றி கொண்டு என்ன செய்யறாரு, இருசக்கர வாகனத்துல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப வேகம். அவருக்கு என்னன்னா, மைண்ட்ல சாலையை குறித்தோ அல்லது மற்ற தன்னுடைய வாகனத்தின் வேகத்தை குறித்தோ அவருக்கு என்ன இல்லை, ஒரு ஞாபகம் இல்லை. ஆனா அவருக்கு ஞாபகம் இருந்தது எல்லாம் என்னன்னா, எனக்காக என்ன இருப்பாங்க, அங்க விசுவாசிகள் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசித்தார். ஏன்னு சொன்னா, இந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை நீங்களும் நானும் நம்மகிட்ட என்ன இல்லை, கொஞ்சம் நிதானம் குறைவா இருக்குல்ல, எதுனாலும் எவ்வளவு வேகமா முடிக்க முடியும் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஞானி நமக்கு சொல்லி தருகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, நிதானம் ரொம்ப அவசியம். அதனாலதான் அவர் சொல்றாரு வசனத்துல, என்ன செய், ஞானத்திற்கு சாய்த்து, எதை, உன் செவியை எதுக்கு சாய்க்கணுமா, ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு காரியங்கள் நம்ம எவ்வளவு அவசரப்படுறோம், தாமதம், அதாவது என்ன நிதானம் இல்லாம பேசுகிற காரியங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே என்னென்ன செய்யுதுன்னா, ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னா, நம்ம கவனிக்கிறது இல்லை, அது பொறுமையாக அதை யோசிக்கிறது இல்லை அப்படின்றது தான். ஆனா இந்த போதகர் என்ன செஞ்சாலும், இப்படி வேகமா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற நோக்கம் நல்லதுதான். ஏன்னு சொன்னா, இன்னொரு விசுவாச தேவ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அப்படி போகும்பொழுது என்ன இருக்கணும், நிதானம் தேவை. ரொம்ப வேகமா போயிட்டே இருந்தாரு. யாரோ தெரியாத ஒரு நபர், அவர் என்ன செஞ்சார், 2 வீலர்ல பக்கத்துல அதே ரோட்ல போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த நபர்கிட்ட சொல்லிட்டு போனார். அந்த போதர்கிட்ட அவர் சொன்னாரா, நீங்க கொஞ்சம் வேகத்தை குறைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா, நீங்க உங்க மனைவி உங்களுடைய பிள்ளைகளோட கூட போறீங்க, கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போதகர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, என்ன சடனா இப்படி ஒருத்தர் வந்து, யாரோ எனக்கு தெரியாத ஒரு நபர் இப்படி வந்து சத்தமா என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த போதகர் யோசித்து தன்னுடைய வாகனத்தை மெதுவாக ஓட்டி சென்றாராம். ஏன்னு சொன்னா, அத சாலமோன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதே அதிகாரத்துலதான் இருக்குது. நீதிமொழிகள் 2:11 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நல் யோசனை உன்னை காப்பாற்றும். ஒருத்தவங்க சொல்ற ஒரு நல்ல யோசனை அது என்ன செய்யுமா, நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ற. காப்பாற்றுறது மட்டும் என்ன செய்யாது, பாதுகாக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப யாரோ ஒரு நபர், யாரா இவர் எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த போதகர் தொடர்ந்து தன்னுடைய வேகத்தோட சென்றிருந்தாருன்னா, அது என்ன கண்டிருக்கும், ஒருவேளை அவருக்கு ஆபத்தா இருந்திருக்கலாம். ஆனா அவர் நிதானித்தார். உடனே என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டு என்ன செஞ்சாரு, ஏதோ எனக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்ன. அப்ப மனைவிட்ட சொல்றாராம், இது எனக்கு ஏதோ ஒரு தேவதூதர் வந்து சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு, நான் இவ்வளவு வேகமாவா போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தன் மனைவியோட கூட உரையாடினதாக அந்த கதையை வாசித்தேன். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன செய்யுங்க, செவியை ஞானத்துக்கு சாய்த்து, அது மட்டும் இல்லாத என்ன செய்யணுமா, நம்ம இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணோம். அதை அப்படி பண்ணும் பொழுது நல்ல ஆலோசனை உங்களுக்கு தரும் பொழுது என்ன செய்யுங்க,
அது உங்களை என்ன செய்யும்? காப்பாற்றும், பாதுகாக்கும். என்ன ஒரு காரணம்? இப்போ நல்ல யோசனை தராங்க, யாராவது ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் செவியை சாய்த்து நம்ம கேட்கணும். அது என்ன செய்யுமா? நம்மை காப்பாற்றும். எதுலேருந்து காப்பாற்றும்? ஆபத்துலேருந்து காப்பாற்றும், பாவத்திலிருந்து காப்பாற்றும், வியாதியிலிருந்து காப்பாற்றும், நிறைய காரியங்கள். ஒருத்தங்க ஒரு காரியம் நமக்கு சொல்கிறாங்க, நல்ல ஆலோசனை தராங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம செவியை சாய்ப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் வேதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக சொல்லியிருப்பாங்க. எங்கே இதே மாதிரி நீதிமொழிகள் 3:1-2 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவது. என் கட்டளைகளை காக்க கிடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்க. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம யோசித்து நல்ல ஆலோசனை கொடுக்கும், யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை கவனித்து நம்ம நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? அதனால தான் ஆண்டவர் நமக்கு அழகாக வேதாகமத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டளைகளை என்ன செய்ய, அவர் சொன்ன காரியங்களாம் நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி நம்ம காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யுது? அது தீர்க்காயுசை தருது. அது மாத்திரம் தான் என்ன செய்யுது? சமாதானத்தை பெருக பண்ணுது. அப்புறம் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும். நீடித்த நாட்கள்னா அதில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்கணும். பெரிய ரொம்ப நாள் வாழ்கிறத காட்டில் வாழ்கிற கொஞ்ச நாட்களே சமாதானத்தோடு வாழ்வதற்கான காரியம். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், என் மகனை என்ன செய், என் போதகத்தை கேள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்குமா? ஆண்டவர் சமாதானத்தை தருவார், காப்பாற்றுவார், பாதுகாப்பார். எத்தனை காரியங்கள்ல. அப்போ நம்ம இந்த மாதிரியான காரியங்களை செய்யறதுக்கு நம்மகிட்ட இருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நிதானம் தேவை. நம்ம அவசரமாக காரியங்களை செய்யும் பொழுது என்ன செஞ்சுருவோம்? தவறுதலாக காரியங்கள் செய்ய இருக்கோம். அதுபோல் நம்ம நினைச்ச மாதிரி அது வராது. அதே காரியத்தை நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசித்து செய்வீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதற்கான ஞானத்தை நமக்கு தராரு. அந்த ஞானத்தையும் புத்தியும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் யார் தான் நமக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் பரம தகப்பன் தான். ஏன்னு சொன்னால் அவரே நம்ம உருவாக்கி இருக்கிறார். அவர் தான் நமக்கு என்ன செய்வார்? அந்த ஞானத்தையும் புத்தியும் தர ஆயத்தமாக இருக்கார். அந்த ஞானத்தையும் புத்தியும் பெருகுவதற்கு உங்கள் செவியை சாய்க்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி நீங்களும் நானும் சாய்ப்போம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யுமா? நமக்கு நீண்ட நாட்கள், நீண்ட ஆயுசு நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் தரும். பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கீங்களா? உங்கள் செவியை தேவனுடைய வார்த்தைக்கு சாயுங்கள். அவர் கொடுக்குற ஆலோசனைப்படி நடவுங்கள். அவர் சொன்ன கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அப்போது இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தர காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் பிரியமாயிருந்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த பரலோக தந்தையே, சாமி, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்து இந்த அன்பிலே நாங்கள் நிலைப்பட நீ எங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு ஆண்டையும் கூட நாங்கள் கண்டு ஆண்டவரே, இத்தனை நாட்கள் கடந்து வரும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் எங்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த செய்தி கேட்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நிதானம் இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருப்போம்னு சொன்னால் இதை நாங்கள் நிறுத்தி நிதானமாய் நீர் எங்களுக்கு கற்பித்த வழியின் பாதையில நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் ஞானத்தையும் புத்தியும் தாங்க. சாமி, மனசோர்வா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சாமி, அவளோடு கூட கரம் இருந்து சுகம் அளிக்கிற கரம் அவர்களை தொட்டு சுகம் தர கிருபை செய்யுங்க. சாமி, அடுத்த நாளிலும் கூட உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சோர்ந்து போகாதபடிக்கு, சோதனை விழுந்து போகாதபடிக்கு உடைய அன்பை நோக்கி அனுரும் நீர் எங்களுக்கு காட்டின உடைய தயவு, உடைய கிருபையை நாங்கள் யோசித்து ஒவ்வொரு நாளும் காரியங்களை செய்ய எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க. சாமி, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே உடைய பரம ஞானத்தினால் எங்களை நிரப்பி ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு பெறுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசுவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.